ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read 1 Corinthians chapter 5 and verse 6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளிப்பாக்கும். A little leaven will leaven the whole lump. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? அந்த முழு அதிகாரத்தை படித்தால், if you read the whole chapter, அந்த கொரிந்தியர் சபையில ஒரு மனுஷன் ஒரு செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்திருக்கிறார். in the Corinthian church a man, he committed a sin which no one should commit. அந்த பாவ செயல்தான் கொஞ்சம் புளித்த மாவு. And that sinful action is that little leaven. இந்த மனுஷனை நீங்கள் சபையை விட்டு விலக்காவிட்டால் முழு சபையும் கெடுத்துவிடும். If you do not put aside this particular man, he will spoil the whole church. ஒரு நாள் ஒரு 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 விசுவாசி ஒரு சபையில் ஒரு தவறை செய்தார். One day a particular believer in an assembly, he committed a mistake. ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு வசதியான ஒரு விசுவாசி. But he was a little rich man. அங்குள்ள ஊழியக்காரன் அவரை கண்டிக்க தண்டிக்க அவர் தயங்கினார். And the servant of God there, he was hesitating in order to punish him. அப்போ ஒரு நாள் அவர் அந்த ஊழியக்காரன் ஒரு சொப்பனத்தை கண்டார். One day this servant of God there, he saw a dream. ஒரு தாடி வைத்திருந்த ஒரு மனுஷன் அந்த சொப்பனத்தில். In the dream he saw a man with a bird. நீளமான தாடி. It was very long. அந்த தாடியில் ஒரு எறும்பு சிக்கி இருக்கிறது. And in the bird there was an ant inside. அந்த எறும்பை அவர் விரலை வைத்து எடுத்தால் அதை நசுக்கி விடுவார் என்ற அந்த மனுஷனுக்கு ஒரு பயம். And if you want to take the ant off the bird, he had a fear that he might crush it inside his beard. ஆகையால் என்ன செய்தார்? Therefore what did he do? ஒரு எறும்பு புற்றுக்கு போய் அந்த தாடியை அங்க வைத்தார். அந்த எறும்பு தானாக எறும்பு புற்றுக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி. He went close to a mount where the ants dwell and showed his bird close to that, thinking that the ant itself will climb down and go inside the pit. இது கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும். அந்த புற்றில் இருக்க எறும்பெல்லாம் தாடியில ஏறிடுச்சு. And when you hear this, you know what would have happened. All the ants from the pit that climbed on his beard. அந்த பாஸ்டர் விழித்து விட்டார். Immediately that servant of God, he woke up. அப்போ இந்த அவருக்கு அர்த்தம் புரிந்தது. He understood the meaning of the dream. இந்த பிரதரை காப்பாற்ற போய் எனக்கு தான் பாதிப்பு வரப்போகுது. If I'm going to save this particular rich man, I will be in trouble. அப்ப அந்த பிரதர் அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார்? Then what did the servant of God do? இந்த சொப்பனத்தை போய் அந்த பிரதர்கிட்ட சொன்னா, இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சகோதரன் புரிந்து விட்டது, அவரே ஒதுங்கி போய்விட்டார். He went and said this dream to the brother who was at fault, and he also understood the dream, and he himself left the church. கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் கெடுத்து விடும். A little leaven will leaven the whole lump. கடைசி வசனத்தை வாசியுங்கள். Let's read the last verse. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். இல்ல, put away from you that unclean, அந்த அசுத்தமான மனுஷனை உங்கள் மத்தியில் எடுத்து போடுங்கள். எத்தனாவது வசனம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இல்லையா? சரி, அது வாசிங்க கடைசி வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அதுதான் தீர்வு. Therefore put away from among you that wicked person, and that is the solution. அப்ப இது போல நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய பாவங்களை நாம் செட்டில் பண்ணாவிட்டால், மனம் திரும்புதலோடு நாம் அறிக்கை பண்ணி அதை சரிப்படுத்தாவிட்டால் அது எல்லாரையும் பாதிக்கும். Likewise, if we do not confess and forsake all the sins which is in our life and settle them completely, it will have its hand upon all the people. ஒரு யோனாவினுடைய கீழ்ப்படியாமை முழு கப்பலை அலக்களித்தது. Just because of disobedience of one Jonah, the whole ship was caught in the tempest. ஒரு ஆகானுடைய தவறு நிமித்தம் முழு இஸ்ரவேலுக்கு தோல்வி உண்டானது. And just because of one man, the whole Israelites, they faced a defeat. One Achan. ஒரே ஏரோதின் மூலம் நிமித்தம் முழு எருசலேம் கலங்கி போனது என்று பைபிள் சொல்லுகிறது. Just because of one Herod, the whole Jerusalem was trembling. அது மாத்திரமல்ல, not just that. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Romans chapter 5 and verse 12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஒரே மனுஷனால பாவம் முழு உலகத்தில் பிரவேசித்தது. just by one man sin entered inside the whole world. ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்குமா? Would Eve know about it? அவ பர்சனல் சாய்ஸ், அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியம்தான் என்று சொல்லி தான் இந்த பழத்தை புசித்திருப்பாள். இதனால 2000 வருஷம் 5000 வருஷம் கழித்து 6000 வருஷம் கழித்து நாமெல்லாம் பாதிக்கப்படுவோம் என்று அவ யோசித்திருக்கவே மாட்டான். Eve might have thought this is my very own personal and a private choice of eating that fruit, and she would not have been aware that after 2000, 5000 or 6000 years later that we are suffering because of it. ஆதாமினுடைய ஏவாளினுடைய ஒரே பாவத்தினால் முழு உலகத்தில் பாவம் பிரவேசித்தது போல, just because of sin of one Eve, sin entered the whole world. ஆதாம் செய்த பாவம் மாத்திரமல்ல, நாம் செய்கிற யார் செய்த பாவமா இருந்தாலும் பரவுகிற தன்மை உண்டு. Not just the sin that Adam he committed, but even every sin that we commit has a tendency to spread. நாம் செய்கிற பாவம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். The sin which we commit will affect our child. அவர்கள் செய்கிற பாவம் அவருடைய சந்ததியை பாதிக்கும். And the sin that is committed by our children will affect their generation. இது நாம் செய்கிற பாவம் முழு சபையை பாதிக்கும். And the sin which we commit will affect the whole church. அதனால அது ஏன் இஷ்டம். ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை நான் செய்த ஒரு பிரசங்கத்தின் நிமித்தம் அவர் ஏன் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றார், அவர் சும்மா ஒரு வேலை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே என்று கேட்டார். And once a young girl listening to one of my messages, she said, why is he preaching all such things? Just let him go minding his own business. இதனால தான் நம்முடைய சபையில் சிறிய காரியங்களை பற்றி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறோம். It is therefore for every trivial things that we are very strict in our fellowship. லவ் மேரேஜ் நடத்த கூடாது. We should not conduct love marriages, அது நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். because that will affect our children. அது அந்த நன்மை நிமித்தம் தான் இதை நாங்கள் தடுக்கிறோம். And for this goodness sake that we hinder such things to happen. அதனால இதை நாம் மனம் திரும்புதலோடு, அப்படிப்பட்ட தவறுகள் வரும் என்றால் ட்ரூ ரிப்பென்டன்ஸ், மெய்யான மனம் திரும்புதலோடு அதை அகற்றி போட வேண்டும். Therefore when such mistakes or wrongdoings come in our life with a true repentance, we need to remove all such things from our life. இதனால் தான் மாதந்தோறும் நாம் சுத்திகரிப்பு கூட்டங்களை வைக்கிறோம். It is therefore every month we have sanctification prayer. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு சண்டே மாத்திரம் வந்தால் வேலைக்கு ஆகாது. If we think what mistake have I committed, and when we come only for the Sunday service, it will not do any good for us. கூட்டங்களுக்கு வர வேண்டும், உபவாசம் எடுக்க வேண்டும், வேதத்தின் கண்ணாடிக்கு முன்பா நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்ணாடி இல்லாம நல்லா இருக்குன்னு தான் நினைப்போம். We need to come for all the meetings, we need to attend all the fasting prayers, we need to examine ourselves, we need to examine ourselves before the mirror which is the word of God. If we do not have a mirror itself, then we automatically will think we are always good. புளித்த மாவாகிய பாவத்தை நாம் அகற்றி போடாவிட்டால் புளித்த மாவாகிய ஆளை அகற்றி போட வேண்டிய சூழ்நிலை வரும். If we do not remove that little leaven which is a sinful act, then it will end up removing that leaven which is the whole man itself.